Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சிம்பிளான ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். இது வந்து சிம்பிளா இருந்தாலும் நம்ம முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப கிராண்டா இருக்கும். இது ஒரு சில்வர் பேஸ்டு வொர்க். ஏன்னா சாரீல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் சாரீல தான் வரும். சாரீ கலர் வந்து பிங்க் கலர், அதுக்கு கான்ட்ராஸ்டா நமக்கு ப்ளூ கலர் ப்ளவுஸ் கொடுத்திருக்காங்க. பாருங்க ப்ளவுஸ்ல நான் பாட் நெக் மார்க் பண்ணிட்டு பார்டர் மட்டும் ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்து முடிச்சிருக்கேன். இது எப்படி கொடுத்துருக்கேன்னா பார்டர்லேருந்து 1.5 இன்ச் கேப் விட்டு அகெயின் ஒரு லைன் வரைஞ்சி அதுக்கு மேலேயும் நம்ம ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டேன். ஸோ இந்த கேப்பில் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த செயின் ஸ்டிச்சஸ்க்கு அடுத்து ஒயிட் பேர்ல் பீடு யூஸ் பண்ணி ஒரு லைன் கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா 2 mm பீடு அண்டு த்ரெட்டு பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் த்ரெட்டு, நார்மல் சிவிங் த்ரெட்டு தான். நீடில் 24 துளி பிராண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 mm பீடை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சிங்கிள் பீடுக்கு நம்ம ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம ஃப்ரேமை விட்டு ரிமூவ் பண்ணும்போது தூக்கிட்டு நிற்கும். பாருங்கள், ஒரு லைன் அழகாக நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இது நம்ம சிங்கிளாக கொடுக்கும்போது தான் இந்த ஷேப்பையும் நம்ம ஒழுங்காக கொண்டு வர முடியும். அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த லைனுக்கு முன்னாடி ஒரு லைன் அகெயின் நம்ம வந்து சேம் பீடில் ஒரு லைன் கொடுத்து முடிச்சிடலாம். ஸோ இது பார்டர் மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து நடுவில் என்ன டிசைன் பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ நான் பேர்ல் பீடில் மட்டும்தான் ஸ்டிச்சஸ் கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு வேணும்னா இந்த பக்கம் 2 பக்கமுமே வந்து ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு கூட நம்ம இந்த டிசைனை நம்ம பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்னுமே நல்ல கிராண்டாக இருக்கும். அதாவது பேர்ல் பீடுக்கு முன்னாடியும் பின்னாடியுமே ஒரு லைன் வந்து சில்வர் கலர் சுகர் பீடை யூஸ் பண்ணி கொடுக்கலாம். பட் நம்ம இது சிம்பிளான டிசைனுங்கிறதுனால நம்ம ஒன்லி வந்து பேர்ல் பீட் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைனையும் நான் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், 2 லைனும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து இந்த சென்டரில் உள்ள கேப்பில் 1.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸ்டோன் பார்த்திங்கன்னா நான் ஒயிட் கலர் ஸ்டோன் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்டோன் வந்து பெரிய ஸ்டோன். ஸோ வந்து தாராளமாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஸ்டிச் பண்ணுற ஸ்டோன், ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். பட் பெரிய ஸ்டோனாக இருக்கிறதுனால நம்மளுக்கு கலண்டு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டிக் பண்ணுறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதை சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. கரெக்டாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு டிசைன் வந்து முடிச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அடுத்து இது நல்லா ட்ரை ஆகட்டும். நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட் கொடுக்க போகிறோம். சில்வர் கலர் சுகர் பீட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது 1 இல்லை 2 பீடாக கொடுங்க. சுகர் பீடை பொறுத்த வரைக்குமே வந்து 1 மேக்ஸிமம் 2 அந்த மாதிரி கொடுத்தா தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும். இதே மாதிரி எல்லா ஸ்டோனுக்கும் நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். கொடுத்து முடிச்சுட்டு அடுத்து என்ன டிசைன் பண்ணலான்னு நான் காட்டுறேன்.
இப்போ எல்லா ஸ்டோனை சுற்றியும் நம்ம ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாரீ கலர், அதாவது பிங்க் கலரில் நான் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். 2 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து நாட் போட்டு எடுத்துகிட்டு நான் வந்து இந்த கேப் எல்லாமே வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து முடிக்க போகிறேன். வாட்டர் ஃபில்லிங் வந்து நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, நல்ல கேப் விட்டு தான் கொடுக்குறேன். நம்ம 2 டைப்பில் கொடுக்கலாம். ரொம்ப நெருக்கமாகவும் கொடுக்கலாம், இல்லை நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டும் கொடுக்கலாம். நான் இந்த ப்ளவுஸில் நான் எதுக்கு கேப் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நார்மலாகவே வாட்டர் ஃபில்லிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு கேப் அதிகமாக விழும் நார்மல் ப்ளவுஸ்லேயே. ஸோ வந்து நம்ம இன்னும் நெருக்கமாக கொடுத்தோன்னா நிறைய ஹோல்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலே நான் வந்து கொஞ்சம் கேப் விட்டு தான் இந்த வாட்டர் ஃபில்லிங்கை நான் கொடுத்துட்ருக்கேன். வாட்டர் ஃபில்லிங்க்கு வந்து நம்மளுக்கு எந்த டைரெக்ஷன்லனாலும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஜஸ்ட் அந்த ஷேப்பை நம்ம கொண்டு வந்தால் போதும். மெயினான விஷயம் வந்து செயினோட சைஸ் பார்த்திங்கன்னா, சின்ன சின்ன செயின் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டர்னிங்கில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வளைச்சி வளைச்சி கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வராது. அதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சா போதும். இதே மாதிரி நம்ம அந்த ஃபுல்லாக உள்ள கேப் எல்லாத்தையும் நம்ம முடிச்சுட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் ப்ரைஸ் வந்து 1200 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபைனலாக உங்களுக்கு நெக்கையும் வந்து ஸ்லீவையும் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இதோட ஃபுல் நெக்கு. பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டாக இருக்குது. பட் நம்ம 2 ஸ்டிச்சஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிளாக எல்லாராலையும் போட முடியும். அண்ட் இதோட ஸ்லீவ் போர்ஷன் பார்த்திங்கன்னா செக்குடு போர்ஷனில் பண்ணியிருக்கேன். ஒரு லைன் ஃபுல்லாக வாட்டர் ஃபில்லிங் அண்ட் ஒரு லைன் வந்து ஸ்டோன் ஒட்டி பீட் ஒர்க். இந்த பீடு வந்து இங்கே எம்டியாக இருக்கிறதுனால அகெயின் பேர்ல் பீடு யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒர்க் மட்டும் பண்ணியிருக்கேன்.